பழனி மலைக்கோயிலில் பக்தர் ஒருவரை பாதுகாவலர்கள் தாக்கியதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட பக்தர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அழகேஷ் குமாரிடம் கேட்கலாம். அழகேஷ் குமார், வணக்கம். தற்போதைய கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. பழனி மலைக்கோயிலில் பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் எடப்பாடி பக்தர்கள் மற்றும் ஈரோடு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தனர். இதில் ஈரோடு பக்தர்கள் காவடி எடுத்துச் செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வழியில் எடப்பாடி பக்தர்களும் முந்தியடித்துக் கொண்டு உள்ளே நிலைய முயற்சி செய்தனர். இந்த நிலையில் கோவில் பாதுகாவலர்கள் கோவில் அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர் கொண்டு எடப்பாடியை சேர்ந்த சந்திரன் என்பவரை இழுத்து கொண்டு சென்று தாக்கியதாகவும் மண்டையை உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சந்திரன் மற்றும் அவரது மகன் ஆகிய இருவரும் பழனி மலைக்கோயிலில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடியை சேர்ந்த பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது கோயில் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தங்களை தாக்கிய பாதுகாவலர்கள் வரும் வரை நாங்கள் களைய மாட்டோம் என போராட்டக்காரர்கள் போலீசாரிடம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் கோவில் உதவி ஆணையர் லட்சுமி அவர்கள் தாக்கியதாக கூறப்படும் கோவில் அதிகாரி மற்றும் பாதுகாவலர்களை சஸ்பெண்ட் செய்வதாகவும் கூறினார். இதனை அடுத்து ஒரு பிரிவினர் கலைந்து சென்றனர். மற்றும் ஒரு பிரிவினர் அந்த பாதுகாவலர்கள் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி வருகின்றனர். இதனால் பழனி மலைக்கோயிலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி அழகேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.